ஹாய் கைஸ், இன்றைக்கி காலையிலே வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போனாங்க. ஸோ எனக்கு லீவாக இருக்குது ஆஃபீஸு. ஸோ நான் வீட்டிலே இருந்தேன். காரம் படம் போட்டிருந்தாங்க, தனுஷ் அவங்களது. அந்த படம் பார்த்துன்னே வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. மிஷினில் தான் போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ளே வீடெல்லாம் ரூமெல்லாம் ரொம்ப கலீஜாக இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா வீடியோ எடுத்தேன் நான். பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக கலீஜாக இருக்குது. ஸோ அதனால இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு படம் பார்த்துனே அப்படியே க்ளீன் பண்ணின்னு இருந்தேன். பாப்பாவும் எனக்கு க்ளீன் பண்ணுற வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல் டஸ்ட் ஆகிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நான் லீவில் இருந்தால் எப்பயும் வீடு க்ளீன் பண்ணுவேன் தான். ஓகே, ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு. இங்கே சார்ஜிங் பேட்டு, அப்புறம் பெட் ஃபுல்லு சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளீனாக வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே டவல்ஸு, அப்புறம் பாப்பா பேகு, வாட்டர் பாட்டில்ஸ், அது சும்மா கெச்சப் இங்கே இருந்துச்சு, க்ளீன் பண்ணி அப்படியே வச்சாச்சு. ஸோ இங்கே ஒரு சேர் இருக்கும் எப்பயுமே. இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை பாப்பாவும் நானும். ஸோ மிரரெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அங்கே வந்து ஹேர் ட்ரையரு, அது சானிடைசரு, அது வந்து எண்ணெய், நல்லெண்ணெயா என்ன எண்ணெய்ன்ட்டு எனக்கு தெரில. ஸோ சொல்ல தெரில. அப்புறம் வந்து இங்கே வந்து மெடிசன் பாக்ஸு, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரிம்மரு, லோஷனு, ஆயிலு, அப்புறமா அண்டராம் ரோலன்ஸு, அப்புறம் வந்து இங்கே நார்மல் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே புக்ஸ் வச்சுருக்கேன். இன்னும் அது க்ளீன் பண்ணல. ஸோ புக்ஸ் அன்றைக்கி வாங்கின்னு வந்தோம் இல்லையா, அதை வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து இங்கே டெய்லி யூஸு பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். பர்ஃப்யூமு, பவுடர் பாக்ஸு, அப்புறம் டெய்லி கைக்கு சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி அந்த பொருள் இது. இது வந்து வெட் வைப்ஸு. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கே ஒரு டிவி, அது என்னோடய வாட்ச்சு. அது வந்து கசக்க போடுறோம் இல்லையா, வாஷிங் போடுற டப் அது. இது ஸ்டூல் எப்போயோ ஒரு நாள் தான் இங்கே இருக்கும். அதெல்லாம் என்னன்னா டம்பல்ஸ் எங்கள் ஹஸ்பண்டுது. அப்புறம் இங்கே எப்பயும் யூஸ் பண்ணுற எங்கள் ஹஸ்பண்டோட டவலு. அப்புறம் இங்கே வாஷ்ரூம் இருக்குது. அங்கே வந்து டெய்லி யூஸ் வந்து நைட் ட்ரெஸ், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க ஹேங் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன். நானும் பாப்பாவும் இன்னும் ஃப்ரெஷ்ஷே ஆகலை. ஸோ க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அப்போ வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் வந்துட்டு இப்போது வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்கீங்க, ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வரலட்சுமி பண்டிகை வருது. ஸோ அதுக்கெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஹோம் டூர் போடணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்கான டைம் வரணும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ ஹோம் டூர் கூடிய சீக்கிரமே போடுறேன். பட் ஆனால் இப்போதைக்கு போட ஆகாது. இப்போது சத்தியத்துக்கு ரூம் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி எங்கள் ரூம் இருக்குது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். பாப்பாவுக்கு வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ணணும். ஸோ இது எப்போயோ ஒரு வாட்டி தான் பண்ணுறது, ரெகுலராக பண்ண மாட்டேன் நான். ஸோ பாப்பாவுக்கு ஹேர் ட்ரை பண்ணின்னு இருக்கேன். ஸோ இதுதான் ஹேவல்ஸ்து. ஸோ எப்போயோ ஒரு வாட்டி பண்ணால் நல்லாயிருக்கும், ரெகுலராக பண்ணாதீங்க, ஹேர் வந்து வீக் ஆகிடும். ஸோ நான் வந்து எப்போயோ ஒரு நாள் தான் பண்ணுவேன். பாப்பா இப்போ தூங்க வைக்கணும். ஸோ தூக்கம் வருதுன்னு சொல்லின்னு இருக்காங்க. அதனால
ನೀನು ಕಿಸಿತಾ ಇದ್ರೆ ಈ ಕಡೆ ತಿರು ಸಾಕು ಒಣಗ್ಬಿಡುತ್ತೆ ಅಷ್ಟೇ ಅದೇ ಒಣಗ್ಬಿಡುತ್ತೆ ಇಲ್ಲ 5 ನಿಮಿಷ ಏನು ತಿರ್ಕೊಬಿಡ್ಲಾ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அருள் துர்காஸ் யூடியூப் சேனல். இன்னும் யாரெல்லாம் வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் ஸ்வெட்டர்ஸு ஸ்ட்ரக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன்ட்டு என்னென்ன காமிச்சின்னு இருக்கேன். என்னென்னா வந்துட்டு வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கோசம் தான் இந்த மாதிரி வீடியோ போட்டுன்னு இருக்கேன் இந்த வீடியோ. ஸோ ஸ்ட்ரக் வீடியோஸு கலெக்ஷன் போடணுன்ட்டு நினச்சின்னு இருந்தேன், பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கிறதால இந்த வீடியோ போட்டுன்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்னோட ஃபஸ்ட்டு வாங்கினது ஃபஸ்ட்டு வாங்கினது இதே தான். நான் இது வந்து ஜீன்ஸ் மேலேயும் அப்புறம் வந்துட்டு குர்த்திஸ் மேலேயும் போட்டால் சூப்பராக இருக்கும். இது ஒரு கலர் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சேம் அதே பேட்டர்னில் கிரே கலர் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து சம்மர்லேயும் போடலாம், நம்ம வின்டர்லேயும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இது சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது, இன்னொன்று அது வந்து இந்த மாதிரி ஹார்ட் வச்ச டிசைனில் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எனக்கு பிடிச்ச ஸ்வெட்டர். இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் போட்டோம்னா. இதுதான் கரெக்டு. ஓகே, சூடாக இருக்கும், அவ்வளோ சூடாக வரும். இது நம்ம போட்டால் குளிரே தெரியாது, அந்த மாதிரி இது வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்வெட்டர் இது. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். பின்னாடி வந்து நெட்டடு, அப்புறம் வந்து இது சின்னதாக வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையும் இருக்கும். இது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு லாங். ஸோ என்ன சொல்லுவாங்க, இது லாங் வரும். இவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். இது இவ்வளோ நீட்டாக இருக்கும். ஜீன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அவுட்டிங் ஏதாவது போகிறோன்னா போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இங்கே வந்து உல்லனில் கொடுத்துருக்காங்க, சாஃப்டாக நல்லா இருக்கும். இது கூட அவ்வளோதான் சூடாக இருக்கும் போட்டோம்னா. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து என்னோட ஃபேவரெட் இது பாருங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த ஷீ நல்லா இருக்கும் போட்டோம்னா. இங்கே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பாருங்க எப்படி வரும். இது நம்ம ஜீன் மேலே அப்படியே கூட போட்டுக்கலாம். அப்புறமா இல்லைன்னா வந்து நாங்கள் ஜெர்சி மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல் நெக் வரும். இப்படி கூட போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போட்டோம்னா. அவ்வளோ சாஃப்ட், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சது இது. ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து நான் நிறைய டைம் பார்த்து சர்ச் பண்ணி தான் அப்புறமா வாங்குவேன். ஸோ இந்த சாஃப்ட்னஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு சேம் அதுலேயே வந்து இன்னொரு கலர் இருக்குது, அதையும் நான் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து பிஸ்தா கிரீன் கலர் இது. ஸோ இங்கே பாருங்கள், இது கூட சேம் அதே பேட்டர்ன் தான் வந்து நான் இன்னொன்று வாங்கிட்டேன். சேம் ரொம்ப சாஃப்ட்னா சாஃப்ட், அவ்வளோ சூப்பராக இருக்குது இது. ஸோ அதனால இது கூட வாங்கினேன். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இது வந்துட்டு எப்படின்னா, ஃபுல்லு லாங் நம்ம குர்த்திஸு நைட்டி எல்லாம் போட்டால் எப்படி இருக்கும், சேம் அவ்வளோ லென்த்தாக இருக்குது இது.
லாங் ஸ்ட்ரக் இது வந்துட்டு இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. வேணும்னா ஹைட்டு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் ஹைட்டு ஸ்டூல் மேலே ஏறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். இதோ இவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பட்டன் எதுவும் இல்லை, அப்படியே இருக்குது ஓப்பன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஸ்ட்ரக்கு. இது இன்னும் நான் எப்பயும் போட்டதில்லை. இது கொஞ்சம் சைஸ் பெருசாக வாங்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா யூஸ் பண்ணலான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் ஒரு வாட்டி கூட நான் போட்டுன்னு எங்கேயும் போனதில்லை. ஸோ வீடியோக்கோசம் தான் இப்போ தான் போட்டுன்னு இருக்கேன் நான். ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் எனக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு 6 to 7 ஸ்ட்ரக் கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வீடியோ போட்டேன். உங்களுக்கு எந்த ஸ்ட்ரக் பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லாமே போட்டு என்னால் காமிக்க முடியல. ஸோ அதனால அப்படியே வச்சு காமிச்சேன் நான். இவ்வளோ கலெக்ஷன் நான் வச்சுருக்கேன். என்னென்ன வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் பிடிச்சிருக்கு ஏதாவது பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கலர் பிடிச்சிருக்கு என்னன்ட்டு டிசைனு. ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுன்னு இருப்பேன். இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.